டிஎம்கே will be rooted out. டிஎம்கே இல்லாம பண்ணிடுவோம் நாங்க. மேம் நேத்து தாவேகா தலைவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தீங்க. பிழைக்கணும்னா எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி. இல்ல இது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கு ஓட்டணி எல்லாம் பிரியக்கூடாதுன்னு சொன்னதுனாலையும் எங்க மாநில தலைவர் எதிர் கூட்டணி எல்லாம் பிரியக்கூடாது விஜயும் சிந்திக்கணும்னு சொன்னதின் அடிப்படையில் என்கிட்ட கேள்வி கேட்டுப்பட்டது. நானும் அது கருத்து என்ன சொன்னேன்னா விஜய் வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டியை பலம் பெறுவதாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்வோமோ நாங்க செய்வோம். அது தனியா நின்னா அவர் என்ன நிலைப்பாடு, அதாவது டிஎம்கேவை தோற்கடிக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவரோட நிலைப்பாடு. ஆனா தனியா நின்னா அது செய்ய முடியுமான்னு அவர் யோசனை பண்ணணும். அதனால ஒரு வியூகம் வகுக்கும் பொழுது எதிர்கூட்டணியில இருந்தா நல்லதுன்னு நினைச்சாருன்னா அதுக்கு அவர் முடிவு செய்யணும். நான் சொன்னேன் இல்ல அப்படி சொல்லல அவரு. இப்ப இது மாநில இல்ல, இது மாநில நாங்க என்ன இப்ப எத்தனை ஆட்சியிலையா இருக்கிறோம். அவரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் தான் சொன்னாரு. அது சொல்றது சொல்லுவாங்க, பார்க்கலாம். எப்படி வேணாலும் ஆகலாம். பரவாயில்ல. திருமாவளவன் வந்து இன்னும் எத்தனை ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளை கண்டுபிடிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. அதனால நிறைய ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளை தேடி 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 கண்டுபிடிக்கட்டும், கண்டுபிடிச்சு வயிறு எரியட்டும், அவ்வளவுதான். அதனால அதாவது எல்லாருமே சங்கிகளா மாத்துறதுக்கு முடிஞ்சா முடிச்சுக்கிட்டோம். அதனால எல்லாருமே சங்கிகள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது யாரா இருந்தாலும் வேலை எடுத்துதான் அரசியல் செய்ய வேண்டும்ன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நாங்க வேலை எடுத்துட்டோம். அண்ணன் திருமாவளவனுக்கு வேலை இல்லாமல் போகிறது என்பதை வேலை வைத்து கொண்டு காண்பிக்கிறார்கள். அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டா இன்னைக்கு எல்லாரும் இந்து மதத்தை நீங்க நிந்திப்பீங்க, ஆனா வேலை கையில எடுப்பீங்கன்னா அந்த வேலை கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு வேலை இல்லைன்றது வேலவன் சொல்லுவார்னா நான் எடுத்துக்கிறேன். அதனால நாங்கள் வந்து முதலிலிருந்தே வேலை கையில் எடுத்துட்டு இருக்கிறோம். திடீர்னு வேலை எடுத்தால் உங்களுக்கு வேலை இல்லாமல் போகுன்றது எனது கருத்து.